यतिराज 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 जय हो यतिराज यतिराज रामानुज जय हो रामानुज जय हो. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஹரே ஸ்ரீனிவாசா. எதிராஜ ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய தலைப்புச் செய்திகள்: நம்முடைய பரம பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ ஜிஎஸ் சுவாமிகளுக்கு பூரி ஜெகநாத பெருமானின் மகாபிரசாதம் சமர்ப்பணம். தும்கூரில் முழு ராமாயண நாடக அரங்கேற்றம். பூர நட்சத்திரத்தை முன்னிட்டு பல திருக்கோவில்களில் தாயாரின் திவ்ய சேவை. இனி விரிவான செய்திகள். நேற்றைய தினம் நம்முடைய பரம பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ ஜிஎஸ் சுவாமிகளுக்கு பூரி ஜெகநாத பெருமானின் மகாபிரசாதத்தை ஸ்ரீமட்டத்தின் ஆப்த பக்தரான திருமதி ஃப்ளவர் காயத்ரி அவர்கள் சமர்ப்பித்தார். பூரி க்ஷேத்திரத்தில் தற்போது நடைபெற்று வரும் ஜெகநாதரின் ரத யாத்திரையின் சந்தர்ப்பத்தில் ஜெகநாதர் தன்னுடைய பிரசாதத்தை நம்முடைய ஸ்ரீ ஸ்ரீ ஜிஎஸ் சுவாமிகளுக்கு அனுப்பி வைத்து அனுகிரகம் செய்திருப்பது மிகவும் மகிழ்ச்சியான விஷயம். இதற்காக ஜெகநாத சுவாமிக்கு தன்னுடைய பக்தி பூர்வமான கிருத்தஜ்ஞதையை செலுத்திய நம் ஸ்ரீ ஸ்ரீ சுவாமிகள் மகாபிரசாதத்தை ஏற்றுக்கொண்டு லோகக்ஷேமத்திற்காக பிரார்த்தனை செய்து கொண்டார். ஜகநாத் चक्कानैन जगन्नाथ चक्कानैन लीला चलवारे तू न संभाले तो हमें कौन संभाले हे तू न संभाले तो हमें कौन संभाले हो मेरी नहीं. நேற்று காலை தும்கூர் மாருதி நகரில் பகவத் ராமானுஜரின் 1009வது திரு நட்சத்திர கொண்டாட்டத்தை முன்னிட்டு ஸ்ரீமத் ராமானுஜ கலாக்கூட்ட ஸ்ரீ வைஷ்ணவ சமுதாய ஆன்மீக அமைப்பின் சார்பில் முழு ராமாயண நாடகம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நாடக நிகழ்ச்சி நம்முடைய பரம பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ ஜிஎஸ் சுவாமிகளின் திவ்ய சாநித்தியத்தில் மிக அற்புதமாக அரங்கேறியது. நாடகத்தில் நடித்த அனைத்து கலைஞர்களையும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அமைப்பினரையும் ஸ்ரீ ஸ்ரீ சுவாமிகள் பாராட்டி கூடியிருந்த அனைவரையும் ஆசீர்வதித்தார். இந்த நிகழ்ச்சியின் தொகுப்பு இதோ உங்களுக்காக. பெங்களூரில் புகழ்பெற்ற இசை அமைப்பான எம்ஏ நரசிம்மாச்சார் அறக்கட்டளை சார்பில் இந்த அமைப்பின் வெள்ளி விழாவை முன்னிட்டு காயன சமாஜத்தில் 2 நாட்கள் இசை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. முதல் நாளான நேற்று முன்தினம் சென்னை வித்வான் சந்தீப் நாராயண் மற்றும் குழுவினர் கர்நாடக சாஸ்திரிய இசை நிகழ்ச்சியை வழங்கினார்கள். இந்த இசை நிகழ்ச்சி நம்முடைய பரம பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ ஜிஎஸ் சுவாமிகளின் முன்னிலையில் மிக அமோகமாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை நம்முடைய ஸ்ரீமட்டத்தின் ஆப்த பக்தரான ஸ்ரீ எச்.ஆர். யதிராஜ் மற்றும் அவரது குடும்பத்தினர் அவருடைய 75வது பிறந்த நாளை முன்னிட்டு ஏற்பாடு செய்திருந்தார்கள். இதே சந்தர்ப்பத்தில் நம்முடைய ஸ்ரீ ஸ்ரீ ஜிஎஸ் சுவாமிகள் கலைஞர்களுக்கும் கூடியிருந்த அனைவருக்கும் ஆசி வழங்கினார். கர்நாடகாவின் நொனவினகெரேயில் உள்ள ஸ்ரீ பேட்டராய சுவாமி திருக்கோவிலில் நேற்று முன்தினம் எம்பெருமானுக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் மற்றும் கருடோற்சவம் நடைபெற்றது.
வாருங்கள் இப்போது அந்த திவ்ய தரிசனத்தை காணலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். யதிராஜா பக்தி நியூஸ் சேனல். மீண்டும் செய்திகள் தொடர்கின்றன. பூர நட்சத்திரத்தை முன்னிட்டு பல ஸ்ரீ வைஷ்ணவ திருக்கோவில்களில் தாயாருக்கு விசேஷ புறப்பாடு நடைபெற்றது. திருநாராயணபுரத்தில் ஸ்ரீ யதுகிரி தாயாருக்கு விசேஷ அலங்காரத்துடன் புறப்பாடு நடைபெற்றது. ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் வானமாமலை கஷேத்திரங்களில் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் உற்சவமும், பிருந்தாவனத்தின் ரங்கஜி மந்திரில் ஸ்ரீ கோதா நாச்சியாருக்கு விசேஷ அலங்காரமும், ஆந்திர பிரதேஷ் பிராமணப்பட்டு கஷேத்திரத்தில் ஸ்ரீ கோதா தேவிக்கு விசேஷ திருமஞ்சனமும் அலங்காரமும் செய்யப்பட்டிருந்தன. வாருங்கள் இப்போது இந்த அனைத்து கஷேத்திரங்களில் எழுந்தருளியுள்ள தாயாரின் திவ்ய தரிசனம் பெற்று அவருடைய திருவருளுக்கு பாத்திரமாகலாம்.
நம்முடைய எதிர்கிரி எத்ராஜா மட்டத்தின் ஃபேஸ்புக் யூடியூப் சேனலிலும் எத்ராஜா பக்தி சேனலிலும் தினந்தோறும் ஒளிபரப்பாகி வரும் ஸ்தோத்திரதாரா உபன்யாச மாலையில் இன்று காலை 7:30 மணிக்கு ஆன்லைன் மூலம் ஸ்ரீ கூரத்தாழ்வான் அருளி செய்த சுந்தர பாகுஸ்தவம் என்ற கிரந்தத்திலிருந்து 16வது ஸ்லோகம் முதல் 20வது ஸ்லோகம் வரை ஸ்ரீ ஊவே பரவஸ்து வரதராஜன் சுவாமி அவர்கள் உபன்யசிக்கிறார். ஆஸ்திக அன்பர்கள் அனைவரும் இந்த உபன்யாசத்தை கேட்டு பயன்பெறுமாறு வேண்டிக் கொள்கிறோம். ஸ்ரீ ஆண்டாள் தாயாரின் திரு நட்சத்திரமான திருவாடி பூரத்தை முன்னிட்டு நடைபெற்று கொண்டிருக்கும் சிறப்பு உபன்யாச தொடரில் இன்று மாலை ஸ்ரீ ஆண்டாள் தாயார் அருளி செய்த நாச்சியார் திருமொழியின் 2ஆம் பதிகத்தில் 11வது பாசுரம் முதல் 15வது பாசுரம் வரை திருவள்ளரை ஸ்ரீமதி கிருஷ்ணகிருபா அவர்கள் உபன்யசிக்கிறார். ஆஸ்திக அன்பர்கள் அனைவரும் இந்த உபன்யாசத்தை கேட்டு ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரின் திருவருளை பெற்று தன்யர்கள் ஆகும்படி கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய நாள் பஞ்சாங்கம் இன்று திங்கட்கிழமை ஆடி மாதம் 4ஆம் தேதி ஜூலை மாதம் 20ஆம் தேதி 2026ஆம் வருடம். ஸ்ரீ பராபவ நாம சம்வத்சரம் தட்சிணாயனம் கிரீஷ்ம ருத்து கடக மாசம் சுக்லபக்ஷம் காலை 8:20 மணி வரை ஷஷ்டி, பிறகு சப்தமி திதி ஹஸ்த நட்சத்திரம். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை எதிராஜ ஆன்மீக அலைவரிசையின் நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஹரே ஸ்ரீனிவாசா. यतिराज 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 जय हो, यतिराज यतिराज रामानुज जय हो, रामानुज जय हो.